தனம் கிடைக்கும், குடும்பம் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கு கூடக்கூடிய நாளகட்டம். யோகங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். யாருக்கு? விருச்சகத்துக்கு. பயப்படாதீங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பது உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். 5ல் சனி இருக்கிறார். 10ஆம் இடத்தில் கேது இருப்பது. 4ல் ராகு. ஆனால் குரு பார்வை. 10ல் கேது தொழிலை தொந்தரவு பண்ணாமல் இருப்பதற்கு காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்கணும். காரிய சித்தி மாலை கேட்க கேட்க சுபிட்சம் ஏற்பட்டு